வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பிஎஸ் தெரிந்தும் தெரியாததும் சேனல். இந்த வீடியோல நாம இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இதிகாசத்துல ஒன்றான மகாபாரத கதையை தான் சுருக்கமா பார்க்க போறோம். இப்போ ஹஸ்தினாபுரத்துல 2 டீம் இருந்தாங்க. ஒன்று பாண்டவர்கள், இன்னொன்று கௌரவர்கள். இந்த 2 டீமுக்கும் இடையில சின்ன வயசுல இருந்தே நிறைய போட்டியும் பகையும் இருந்தது. பாண்டவர்கள்ல யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. கௌரவர்கள்ல துரியோதனன் தலைமையில 100 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் துரியோதனன் பாண்டவர்களை பகதை கட்டை விளையாட்டுக்கு கூப்பிட்டான். அதுல சகுனி எல்லாரையும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்க அரசையும் செல்வத்தையும் இழக்க செஞ்சுட்டான். அதனால பாண்டவர்கள் 13 வருஷம் காட்டுல வாழ வேண்டியது ஆயிடுச்சு. அந்த 13 வருஷத்துல பாண்டவர்கள் காட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அர்ஜுனன் என்ன பண்ணாருன்னா, அந்த கடவுள்கிட்ட வேண்டி நிறைய அஸ்திரங்களை வாங்கினாங்க. பீமன் அவங்களோட சக்தியால நிறைய அசுரங்களை ஜெயிச்சாரு. அதே மாதிரி யுதிஷ்டிரன் எப்பவுமே தர்மத்தை காப்பாற்றினாரு. அந்த 13 வருஷம் முடிஞ்சதும் பாண்டவர்கள் திரும்ப அவங்களோட அரசை திரும்ப காட்டாங்க. ஆனா துரியோதனன் என்ன சொன்னாருன்னா, உன் ஊசியோட முனை அளவுக்கு கூட நிலத்தை திருப்பி தரமாட்டேன்னு சொன்னாரு. இதனால இந்த குருஷேத்திர போர் தவிர்க்க முடியாத ஒன்னா ஆயிடுச்சு. இப்ப போர் ஆரம்பமாயிடுச்சு. போர்ல அர்ஜுனன் தன்னோட தாத்தா பீஷ்மர், குரு துரோணர் எதிரிய பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. அப்போ அர்ஜுனன் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்போது கிருஷ்ணன் அவனுக்கு வாழ்க்கையோட உண்மைகளை உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தை தான் நாம பகவத்கீதை அப்படின்னு சொல்றோம். இந்த குருஷேத்திர போர் மகாபாரத போர் அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் மொத்தம் 18 நாட்கள் நடந்தது. இந்த போர்ல தாத்தா பீஷ்மர், குரு துரோணர், கர்ணன், சகுனி இந்த மாதிரி ஒவ்வொருங்களா தோத்து போய் இறந்து போனாங்க. கடைசியில பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த வெற்றி அந்த பாண்டவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன்னா 2 சைடுல இருந்தும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் பலியானாங்க. மகாபாரதம் ஒரு போர் கதை மட்டும் அல்ல, இது வாழ்க்கை பாடங்களை சொல்ற ஒரு பெரிய காவியம். இந்த மகாபாரதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க முக்கிய பாடங்கள் என்னன்னா, ஆசை, பொறாமை, அகம்பாவம் இது எல்லாமே அழிவைத்தான் தரும். உண்மையான தர்மம் மட்டும்தான் எப்பவுமே வெல்லும். ஒரு மனிதன் எல்லாத்தையும் விட தன்னோட கடமை மட்டும் செய்யணும் என்பதுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கை. சரி நண்பர்களே, இதுதான் மகாபாரதத்தோட ஒரு சுருக்கமான கதை. இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க.